الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தையாம் அல் குர்ஆன் என்றும், நடைமுறையில் சிறந்தது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்றும், விடயங்களில் கெட்டது மார்க்கத்தின் புதுமைகள், அந்த புதுமைகள் எல்லாம் பித்ஆக்கள், அந்த பித்ஆக்கள் எல்லாம் வழிகேடுகள். அந்த வழிகேடுகளை யாரெல்லாம் இந்த உலகத்திலே எடுத்து நடந்து வாழ்கிறார்களோ அவர்களை அவை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உரையின் முன்னாரம்பத்தை இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த குத்துபாவிலே உணர்வூட்டும் சில அல் குர்ஆனிய வசனங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிற சில அத்தியாயங்களில் சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாத்தில் நம்மை தேர்வு செய்து நேரான வழியில் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்லாஹ்வால் காலத்திற்கு காலம் நபிமார்கள் அனுப்பப்பட்டு வேதங்கள் அனுப்பப்பட்ட செய்திகள் எல்லாம் நாம் அறிந்தது. அல்லாஹு தஆலா அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக இந்த உலகத்திற்கு தேர்வு செய்து இறுதி வேதமாக இந்த சமூகத்தின் மிக பெரும் அற்புதமாக அல்லாஹு தஆலா கொடுத்த ஒன்று அல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக தேர்வு செய்து இந்த உம்மத்தின் மிக பெரும் ஒரு அத்தாட்சியாக திகழ வேண்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையானவர்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வினால் தான் எல்லாமே நடக்கின்றன என்கின்ற அல்லாஹ்வை இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நிரூபிப்பதற்கு, ஏகத்துவ மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுவதற்கு அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அற்புதங்களில் ஒன்றுதான் அல் குர்ஆன் என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அல் குர்ஆனும் அதில் உள்ள வசனங்களும் தான் இந்த முஸ்லிம் சமூகத்தை நேரான வழியில் காட்டும் அப்படி என்கிற பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கான ஒரு வழிகாட்டி இந்த உலகத்தில் இருக்குமானால் சந்தேகம் இல்லாத, எந்த ஒரு திரிவுபடுத்தலும் இல்லாமல் மிக தெளிவான ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு செய்தி அல் குர்ஆன் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் அல் குர்ஆனை தெரியாமல், அல் குர்ஆனின் போதனைகள் தெரியாமல், அல் குர்ஆனின் உள்ளடக்கங்கள் தெரியாமல் இந்த உலகத்தில் நேரான வழியில் நான் பயணிக்கிறேன் அப்படி என்று கூற முடியாது. ஏனென்றால் அந்த அல் குர்ஆன் தான் நமக்கான வழிகாட்டி. அந்த வழிகாட்டி பற்றிய தெளிவான அறிவில்லாமல், அந்த வழிகாட்டி சொல்லுகிற விடயங்கள் தெரியாமல் நேரான வழியில் ஒரு முஸ்லிம் பயணிக்க முடியாது அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல் குர்ஆனையும் நம்மையும் எடுத்து பார்க்கிற நேரத்தில் நாம் மிக வெகு தொலைவில் இருக்கிறோம் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுடனான அறிவு என்கின்ற அந்த பகுதி, அல் குர்ஆனை ஓதுதல் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, அதை பேசவில்லை. அல் குர்ஆன் சொல்லுகிற விடயம் அறிவு சார்ந்த அல் குர்ஆனை அணுகுகிற விடயத்தில் நானும் நீங்களும் மிக தூரத்தில் இருக்கிறோம் என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அனுப்பிய வழிகாட்டி பற்றிய அறிவில் மிக குறைவாக நாம் இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டவசம் என்கிற பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அல் குர்ஆனை படிப்பதும் அதை சொல்லித் தருவதும் அதை விளங்குவதும் ஒரு சாராரின் கடமை அப்படி என்கிற பகுதியை புரிந்து வைத்திருக்கிறோம். சமூகத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதன் தன் உடம்பை சரிப்படுத்துவதற்கு
தன் உடம்பிற்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு நிறைய வேலைகளை சமூகத்தில் செய்கிறான். தன் வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொள்வதற்கு நிறைய வேலைகளை செய்கிறான். நம் ஊரில் நம் சமூகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு சமூகம் இருக்கிறது, ஒரு சொசைட்டி இருக்கிறது. இதற்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, இந்த சேவைக்கு இப்படிப்பட்ட அமைப்பு என்று பல அமைப்புகள் நம் சமூகத்தில் இருக்கிறோம். பிழை கிடையாது, அது ஒரு நாளும் பிழை கிடையாது, தவறு என்று சொல்லவில்லை. சரியான வழியில் நாம் இருக்கிற நேரத்தில் அது சரியாகத்தான் நடக்கும். இறை வழிகாட்டில் நடக்கிற நேரத்தில் நம் கவலை என்னவென்றால், அல் குர்ஆனை படிப்பதற்கும் அல் குர்ஆனின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவதற்கும் நாம பொதுமக்களாக ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறோம் அப்படி என்று கேட்டால் கிடையாது. ஆலிம்கள் கற்றுத்தருவார்கள். நாம் அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு நாள் காலையில் ஒரு மணித்தியாலம் ஒரு ஆலிமிடம் உட்கார்ந்து அல் குர்ஆனை கற்றுக்கொள்வோம் என்கிற சொசைட்டி சமூகத்தில் கிடையாது. மற்ற செய்திகளுக்கு நாம் வைத்திருக்கிறோம், நான் குறை சொல்லவில்லை. இந்த பகுதியில் நாம் மிக பெரும் பலவீனமாக இருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லுகிறேன். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கிறோம், மற்ற மற்ற தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கிறோம். உள்ளம் சுத்தமடைந்து அது பரிசுத்தமாகி அந்த அல் குர்ஆனின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்டு மிகச்சிறந்த உள்ளத்தோடு சுவர்க்கத்திற்கு நுழைகிற அந்த உலகத்தையும் உல ஆரோக்கியத்தையும் என்ன செய்கிறோம், சமூகத்தில் மறக்கிறோம். அதனால் தான் உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்ல வருகிறேன். அல் குர்ஆனுடனான ஒரு மனிதனின் தொடர்பு மிக அதிகமாக வேண்டும் என்று. அது என்ன சொல்லுகிறது அப்படி என்கிற புரிதல் ஒரு மனிதனுக்கு மிக கட்டாயம், மிக முக்கியம். ஒரு முஸ்லிமுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் என்கிற பகுதியில் அன்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை தொட்டும் ஒரு வசனத்தை நீங்கள் கற்று தேர்ந்திருந்தாலும் மக்களுக்கு எத்தி வையுங்கள் அப்படி என்றார்கள். எனவே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தை, ஒரு ஆயத்தை, நீங்கள் படித்த வசனத்தை சொல்லுவதற்கு அது ஒரு சாராரின் கடமை அப்படி என்பதை நீங்கள் ஒரு நாளும் என்ன செய்து விடக்கூடாது, உங்களுடைய உள்ளத்தில் வைத்து விடக்கூடாது. வழிகாட்டிகள் இருப்பார்கள், அந்த வழிகாட்டுகளின் பேரில் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமும் மக்களை நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு அல் குர்ஆனின் அறிவு ஒரு மனிதனுக்கு மிக அவசியம் என்கிற பகுதி அன்பின் இஸ்லாமிய உறவுகள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்மை பார்க்கிற நேரத்தில் அல் குர்ஆனுக்கும் நமக்கும் மிக வெகு தூரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது கவலைக்கிடமான விடயமும் தான், மிக கவலையான ஒரு விடயம். மிக தூரமான ஒரு பயணத்தில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அல் குர்ஆனை விட்டு ஒதுங்கி இருக்கிறோம் என்கிற செய்தியை புரிந்து கொண்டு இந்த அல் குர்ஆனுடனான தொடர்பை ஏற்படுத்துகிற வகையில் தான் ரமலான் நம்மை முன்னோக்கி வருகிற நேரத்தில் அல் குர்ஆனோடு தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் அல் குர்ஆன் சொல்லுகிற சில அழகிய வசனங்களை சொல்லுகிறேன், உணர்வூட்டுகிற வசனங்கள். இந்த வசனங்கள் உங்கள் உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி அல் குர்ஆன் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்கின்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டியவனாக ஒரு சில அல் குர்ஆனிய வசனங்களை உங்களுக்கு நான் இந்த இடத்தில் மிக அழகாக சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது ஒரு செய்தி, அல் குர்ஆன் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி படித்திருப்போம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவான். ஆனால் அல் குர்ஆனில் மூசா என்கிற அந்த பெயரில் அத்தியாயம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசியிருப்பார், அப்படி ஒரு அத்தியாயம் அவருடைய பெயரில் என்ன செய்யும், இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் பேசியிருப்பான் அல் குர்ஆனில். ஆனால் ஒரு அத்தியாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பெயர் வைத்தது கிடையாது. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபி என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அவர் தாயை பற்றி பேசப்படுகிறது, அவருடைய சகோதரி பற்றி பேசப்படுகிறது, அவர்கள் மதியன் நகருக்கு சென்ற செய்தி பேசப்படுகிறது. அங்கு அவர் சந்தித்த அந்த 2 பெண்கள், அதற்கு பின்னால் அவர் திருமணம் முடித்த செய்தி எல்லாம், ஃபிர்அவுனோடு அவர் சந்தித்த சோதனைகள் எல்லாம் அல் குர்ஆனில் பேசப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இப்படி பேசுகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு செய்தி அல் குர்ஆனில் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தோடு அந்த தூர் மலைக்கு என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வோடு பார்ப்பதற்காக வேண்டி என்கிற எண்ணத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி. கண்ணால் பார்ப்பது கிடையாது, உலகத்தில் பார்க்க முடியாத அல்லாஹ்வை மறுமையில் சுவர்க்கவாசிகள் பார்ப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி செல்லுகிற நேரத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பாக்குகிறார், சமூகத்தை அழைத்து வாருங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாக என்ன செய்கிறார்கள், செல்லுகிறார்கள். வேகமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு மிக வேகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லுகிறார்கள். தன் சமூகத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பொறுப்பாக்கிவிட்டு நீங்கள் அழைத்து வாருங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு மிக வேகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி சென்றவுடன் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒரு செய்தி கேட்கிறான். வமா அஅஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்கள் சமூகத்தை விட்டு மிக வேகமாக ஏன் நீங்கள் இங்கு வந்தீர்கள் அப்படி என்று அல்லாஹ் கேட்கிறான். உங்கள் சமூகத்தோடு வராமல் உங்கள் சமூகத்தை இப்படி விட்டு மிக வேகமாக ஏன் வந்தீர்கள் அப்படி என்று கேட்ட நேரத்தில்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் ஒரு பதில் சொன்னார்கள். கால ஹும் உலாஇ அலா அஸரி, யா அல்லாஹ், அவர்கள் நான் வந்ததற்கு பின்னால் வருகிறார்கள், நான் வருகிறேன், எனக்கு பின்னால் அவர்கள் என்னை துயர்ந்து என்ன செய்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உன்னிடத்தில் மிக வேகமாக வந்த காரணம் என்ன தெரியுமா? அஜில்து இலைக ரப்பி லிதர்பா, நீ என்னை பொருந்திக் கொள்வதற்காக வேண்டி உன்னிடத்தில் நான் அவசரமாக வந்தேன் அப்படி என்றார்கள். உன்னுடைய கட்டளை நீ வர சொல்லி இருக்கிறாய், மிக வேகமாக நான் உன்னிடத்தில் வந்தேன், உன் கட்டளைக்கு கட்டுப்பட்டேன் அப்படி என்கிற பொருத்தம் உன்னிடமிருந்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிக வேகமாக ரப்பே உன்னிடத்தில் வந்தேன் அப்படி என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள். இது சாதாரணமாக கடந்து செல்கிற இடம் கிடையாது. இந்த அல்குர்ஆனிய வசனம் மிக சாதாரணமாக கடந்து செல்கிற இடம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தை விட்டு ரப்புடன் வேகமாக வந்த காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பது. இது ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு எல்லா விடயத்திலும் இருக்க வேண்டும். தொழுகை, என் எல்லா காரியங்களையும் விட்டு நான் அல்லாஹ்விற்காக வேண்டி மிக வேகமாக பள்ளிவாசலுக்கு வருகிறேனா, ரப்பிலி தர்பா, ரப்பே உன்னுடைய பொருத்தத்திற்காக வந்தேன் அப்படி என்பலாம். என்னுடைய பொருளாதாரத்தின் மீது ஜகாத்து கடமையா, மற்ற தேவைகள் எல்லாம் என் மூளையிலிருந்து ஒதுக்கிவிட்டு உன்னுடைய கடமையை மிக வேகமாக ரப்பு நான் நிறைவேற்றுகிறேன், ரப்பிலி தர்பா, காரணம் ரப்பு நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் இதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளலாம். மிக ஒரு உணர்வுபூர்வமான மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ரப்பிலி தர்பா, ரப்பிலி தர்பா, யா ரப், நீ பொருந்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் மிக வேகமாக நான் வந்தேன் அப்படி என்கிற செய்தியை சொன்னார்கள். அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஒரு கட்டளையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தேடினார்கள் அப்படி என்கிற செய்தியை பாருங்கள். உலகத்தில் எல்லாவற்றிலும் இந்த திருப்தியை தேட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தி. இறை திருப்தி என்பது அதற்கு நிகராக வேறு எதுவும் கிடையாது. மனித திருப்திக்கு நீங்கள் மிக கஷ்டப்பட வேண்டும். மனிதனை திருப்திப்படுத்த, மனிதனின் உள்ளத்தை உங்களுக்கு ஏற்றாற்போல் ஆக்கிக் கொள்வதற்கு நீங்கள் நீண்ட காலம் எடுக்க வேண்டும், மிக சிரமப்பட வேண்டும். அப்படிப்பட்டாலும் மனித திருப்தி உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் உங்கள் சின்ன காரியங்களில் இறைவன் திருப்தி அடைவான், சிறிய சிறிய காரியங்களில் இறைவன் திருப்தி அடைந்து விடுவான். நீங்கள் எல்லோரும் கேட்ட ஹதீஸ் தானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? பாதையில் இடையூறு தருகின்ற, ஒரு நோவினை தரக்கூடிய ஒரு பொருளை, ஒரு மரக்கிளையை நீக்கியதற்காக வேண்டி அவர் சுவர்க்கத்தில் உருண்டு புரண்டு சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்தேன் அப்படி என்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த அமலில் திருப்தி அடைந்தான். அந்த அமலில் ஒரு அடியார் மீது வல்லவன் ரப்புல் ஆலமீன் திருப்தி அடைந்து என்ன செய்கிறான்? சுவர்க்கத்தை கொடுக்கிறான் அப்படி என்றால் இறைவன் ஒரு அடியாரின் சிறிய அமல்களில் கூட திருப்தி அடையக்கூடியவன் என்கிற பகுதியை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மனித இயல்புகள் என்னவென்றால் மனிதனை திருப்திப்படுத்துவதில் ஒட்டுமொத்த காலத்தையும் கழித்துக் கொண்டிருக்கிறான். திருப்திப்படுத்த முடியாத ஒரு மனிதனை இந்த உலகத்தில் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி மனிதன் அவசரப்பட்டு கொண்டும் தன் வாழ்நாளை கழித்துக் கொண்டும் இருக்கிறான். வல்லவன் ரப்புல் ஆலமீனுடைய திருப்தி ஒரு அடியார்கள் விடாமல் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடியது, பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தி என்கிற பகுதி அன்பின் இஸ்லாமிய உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு செய்தி இருக்கிறது, திருப்தி அப்படி என்கிற செய்தி. அல்லாஹ் தருகின்ற விடயங்களில் நாம் திருப்தி அடைவதும் இறைவனை நாம் திருப்திப்படுத்துவதும். அல்லாஹ் இந்த உலகத்தில் எதை தந்தாலும் நாம் திருப்தி அடைய வேண்டும். அது சோதனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா சந்தோஷத்தை தந்தாலும் சரி. ஒரு முஃமினுக்கு இரண்டு தான், ஒன்று ஷுக்ர், அடுத்தது சபர். தந்ததற்கு நன்றி, அல்லாஹு தஆலா தடுத்ததற்கு பொறுமை. இந்த வாழ்க்கையிலான ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டில் ஒன்றுதான் இந்த உலகத்தில் கிடைக்க போகிறது ஒரு முஃமினுக்கு. இறைவன் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவான், இறைவன் எதையாவது ஒன்றை தடுத்து அவனுக்கு இந்த உலகத்தில் சோதித்தால் அதில் பொறுமையாக இருப்பான் என்கிற அந்த அடிப்படையை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற எல்லா செயற்பாடுகளையும் இறைவனின் பொருத்தத்திற்காக வேண்டி செய்யுங்கள். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தி இந்த முதல் அல்குர்ஆனிய வசனம் மிக தெளிவாக நமக்கு என்ன செய்கிறது, உணர்த்துகிற செய்தியை பார்க்கலாம். அடுத்தது இரண்டாவது, நீங்கள் அல்குர்ஆனில் அல்லாஹு தஆலா சூரா மரியம் என்கிற அந்த அத்தியாயத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த சூராவுடைய ஆரம்பத்திலிருந்து அல்லாஹு தஆலா பேசிக் கொண்டு வருகிறார். அந்த அல்குர்ஆனிய வசனங்களை எடுத்து வாசியுங்கள். அரபு மொழி அதை புரிந்து ஓதுகிற நேரத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படை மொழியில் ஒன்றை படிக்கிற நேரத்தில் அதற்கு தாக்கம் அதிகம் இருக்கும். மொழிபெயர்ப்பையும் பாருங்கள், அதை உணர்ந்து படிக்கிற நேரத்தில் உள்ளத்திற்கு அது மிக பெரும் ஒரு உணர்வை தரும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். சூரா மரியமை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிற நேரத்தில் காஃப் ஹா யா ஐன் ஸாத் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்கிற உங்களுடைய அந்த அடியாருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ரஹ்மத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள்.
அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை நினைவு கூற சொல்கிறான். மிக தாழ்ந்த குரலில் அல்லாஹ்வை அவர் அழைத்தார். மிக தாழ்ந்த குரலில் அல்லாஹ்வை அவர் அழைத்த நேரத்தை ஞாபகப்படுத்துங்கள். அந்த தாழ்ந்த குரலில் அல்லாஹ்வை எப்படி அழைத்தார் தெரியுமா? ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி, என்னுடைய ரப்பே என் எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது. வஸ்தஅல ரக்ஸு ஷைபா, என் தலை நரைத்து விட்டது அப்படி என்றார். இவ்வளவு நான் உன்னை அழைத்திருக்கிறேன், என் எலும்புகள் எல்லாம் பலவீனமாகிவிட்டது, என் மொழியும் நரைத்து விட்டது, இதுவரைக்கும் நான் உன்னை அழைத்துக் கொண்டே உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அப்படி என்று ஒரு செய்தி சொல்கிறார். வலம் அகும் பிதுஆஇக ரப்பி ஷகியா, ஆனாலும் உன்னை நான் பிரார்த்தித்தலில் ஒரு நாளும் துர்பாக்கியவாளி ஆகி விட மாட்டேன். அந்த நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. என் எலும்புகள் பலவீனம் அடைந்து என் முடி நரைத்து நான் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் உன்னை அழைத்ததில் எனக்கு ஒரு நாளும் துர்பாக்கியம் கிடையாது, நஷ்டம் கிடையாது அப்படி என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு பின்னால் எனக்கான சந்ததிகள் இல்லாமல் போவதை நினைத்து நான் பயப்படுகிறேன். எனக்கு சந்ததிகள் இல்லாமல் இருக்கிற நிலையை பார்த்து நான் பயப்படுகிறேன். என்னுடைய மனைவி குழந்தை பாக்கியம் கிடைக்காத ஒரு மலட்டு பெண்ணாக இருக்கிறார். எனவே உன்னிடமிருந்து எங்களுக்கு ஒரு வழியை தந்துவிடு அப்படி என்கிற செய்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா அழைத்து சொல்கிறான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, உங்களுக்கு ஒரு குழந்தையை தருகிறோம், அவர் பேர் யஹ்யா அப்படி என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அல்லாஹு தஆலா பெயரிடுகிறான். பிறப்பதற்கு முன்னால் அந்த குழந்தைக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? பெயரிடுவதை நீங்கள் அல் குர்ஆனில் என்ன செய்யலாம், மிக அழகாக பார்க்கலாம். லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன்னால் அப்படி ஒரு பெயர் இந்த உலகத்தில் கிடைத்தது கிடையாது. நாமும் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற நேரத்தில் நம் ஊரில் இல்லாத பெயர், நம் பகுதிகளில் இல்லாத பெயர், நம் நாட்டில் இல்லாத பெயர் அப்படி என்றெல்லாம் யோசிப்போம். அல்லாஹு தஆலா அவர் பெயர் வைக்கிறார் யஹ்யா என்று. அந்த காலத்தில் உலகத்தில் யாருக்குமே அந்த பெயர் இருந்தது கிடையாது. அல்லாஹு தஆலா பெயர் வைத்து பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறான். இப்படி கொடுக்கிற நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த நிலையை நீங்கள் பாருங்கள். என் மனைவிக்கு பிள்ளை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, எனக்கும் வயதாகிவிட்டது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் மீது நான் ஒரு நாளும் நம்பிக்கை இழக்கவில்லை அப்படிங்கிற நம்பிக்கையை தான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேட்கிறான். இந்த உலகத்தை சடவாதத்தை நம்பி வாழ்கிற மனிதன் இப்படி ஒரு பிரார்த்தனைக்கு செல்ல மாட்டான். இந்த உலக காரணங்களில் நம்பி வாழ்கிற ஒரு மனிதன் ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனைக்கு செல்ல மாட்டான். அல்லாஹ்வின் மீது எவ்வளவுதான் இந்த உலகம் கைவிட்டாலும் இறைவன் மீது ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிற ஒரு மனிதனால் தான் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியும். அவர் இறைவனிடத்தில் கேட்கிறார். அல்லாஹு தஆலா அவருக்கு சொல்லுகிறார், ஜக்கரியா உங்களுக்கு நாங்கள் குழந்தையை தந்து விட்டோம் அப்படி என்கிற செய்தி உங்களுக்கு தரப்போகிறோம், உங்களுக்கு நன்மாராயம் சொல்லுகிறோம் அப்படி என்கிறார். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி கேட்கிறார்கள், قال ربي أن يكون لي غلام وكانت امرأتي عاقرة وقد بلغت من الكبر عتيا, நான் வயதில் முதிர்ச்சி அடைந்து என் மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படி என்று கேட்கிறார். உலக காரணத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், எப்படி யா அல்லாஹ் குழந்தை அப்படி என்கிற கேள்வி கேட்டவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், قال كذلك, உங்களுடைய ரப்பு அப்படித்தான் சொல்ல சொன்னான் அப்படி என்கிறார். உங்களுடைய ரப்பு இதைத்தான் சொல்ல சொன்னான். قال ربك علي هين وقد خلقتك من قبل ولم تك شيئا, உங்கள் ரப்பின் மீது இது மிக லேசானது அப்படி என்றார். இது மிக கஷ்டமான ஒரு காரியம் கிடையாது அல்லாஹ்விற்கு. وقد خلقتك من قبل ولم تك شيئا, ஜக்கரியாவே இதற்கு முன்னால் ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களைத்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைத்தான். ஒன்றுமில்லாமல் இந்த உலகத்தில் இருந்த உங்களை படைத்து இப்படி எடுத்து நபியாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட ரப்புக்கு இந்த வயதில் உங்களுக்கு குழந்தை தருவதெல்லாம் மிக பெரும் கஷ்டமான காரியம் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் உணர்த்துகிற செய்தியை பார்க்கலாம். ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையான மிக பலமான ஒரு தொடர்பு, அது மிக பலமான தொடர்பு. இந்த உலகத்தில் எல்லாம் கைவிட்டு போகிற நேரத்திலும் என் இறைவன் கைவிட மாட்டான் அப்படி என்கிற நம்பிக்கையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வது என்பது அது மிக அழகான ஒரு வாழ்க்கை. அல் குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இந்த அத்தியாயத்தில் தருகிறது. இந்த அத்தியாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறது. இந்த அல் குர்ஆனை, இந்த வசனங்களை ஒரு அடியாண்ட உலகத்தில் பார்த்து வாசித்து படித்து உணர்கிற நேரத்தில் எப்படிப்பட்ட சோதனைகள் தான் இந்த உலகத்தில் அவனுக்கு வந்தாலும் என் ரப்புக்காக வாழ்கிற நேரத்தில் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கை வரும்.
உலகமே எதிர்த்து ஒரு பகுதியில் நின்றாலும் என் ரப்பு நாடினால்தான் நடக்கும், நாடாவிட்டால் நடக்க மாட்டாது என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையும் உணர்வையும் இந்த அல் குர்ஆன் நமக்கு மிக பெரும் பாடத்தை என்ன செய்யும் தரும் அப்படி என்கிற செய்தி அன்பின் இஸ்லாம் உறவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது ஒரு செய்தி நீங்கள் பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய செய்திகள் நிறைய நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பாலைவனத்தில் விட்டுவிட்டு வந்த செய்தி நமக்கு தெரியும். விட்டு வருகிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், ஹரத்திற்கு பக்கத்தில், காபாவிற்கு பக்கத்தில், அந்த பகுதிக்கு பக்கத்தில் எந்த ஒரு புற்பூண்டும் முளைக்காத இடத்தில் என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்து விட்டு வந்திருக்கிறேன், வைத்து விட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்புடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், இந்த இடத்திலிருந்து வீடு அடிக்க மாட்டான், பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு வருகிறார். மனைவியின் குழந்தையும் மிக நீண்ட காலத்திற்கு பின்னால் கிடைத்த குழந்தை வருகிற நேரத்தில் அல்லாஹ்வோடான தொடர்பு ஒரு அடியானுக்கு இருக்குமா இல்லையா? இந்த தொடர்பை இந்த அல் குர்ஆனிய வசனம் தருகிறது. யா அல்லாஹ், நான் விட்டு வந்திருக்கிறேன், யாருமே அந்த இடத்தில் கிடையாது, எந்த ஒரு புற்பூண்டுகள் கூட கிடையாது யா ரப்பே அப்படி என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்து விட்டு ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார். யா அல்லாஹ், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், அவர்கள் அந்த இடத்தில் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, அதே போன்று அந்த இடத்தில் நீ மனிதர்களுடைய உள்ளத்தை என்ன செய்துவிடு, அந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடு அப்படி என்கிற பிரார்த்தனை செய்கிறார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அந்த பகுதியில் மக்கள் அவர்களுடைய உள்ளம் ஈர்க்கப்பட்டு வருவதற்கான இடத்தை நீ அப்படி ஆக்கிவிடு அப்படி என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை கபூல் செய்தான். இன்று வரைக்கும் அந்த பகுதியில் எல்லோருடைய உள்ளமும் ஈர்ப்போடு தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த பகுதியில் நீங்கள் எந்த காலம் எடுத்தாலும், எவ்வளவுதான் காலங்கள் எடுத்தாலும் அந்த பகுதி மக்களினால் விரும்பப்படுகிற இடமாக, மக்களுடைய உள்ளத்தில், ஒரு முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஒரு மிக பெரும் பற்றுள்ள இடமாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடுகிற நேரத்தில் அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கவில்லை. இன்று அந்த இடத்தில் தண்ணீருக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு நிலைமை அல்லாஹு தஆலா என்ன செய்தான், ஏற்படுத்தி வைத்தான். அப்படி என்றால் ஒரு அடியான் அல்லாஹ்வுடனான தொடர்பை பலப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனையை இந்த மறுமை வரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு அத்தாட்சியாக அந்த இடத்தில் வைத்திருக்கிறான் அப்படி என்கிற செய்தியை மிக தெளிவாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின், யா அல்லாஹ், நாங்கள் மறைத்ததையும் வெளிப்படுத்துவதையும் நீ அறிந்தவன், நாங்கள் மறைத்ததையும் வெளிப்படுத்துவதையும் நீ அறிந்தவன் அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் ஒரு செய்தியை. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், எனக்கு வயோதிபம் அடைந்ததன் பின்னால் இஸ்மாஈலை இஸ்ஹாகை அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கிஃப்டாக தந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் அப்படி என்கிறார்கள். அல்லாஹ்வை எந்த இடத்தில் புகழ்கிறார் அப்படி என்றால், ஒரு மிக பெரும் சோதனை கட்டத்தில் பிள்ளையை அந்த பாலைவனத்தில் விட்டு வந்துவிட்டு அந்த விட்டு வந்த குழந்தை எனக்கு கிஃப்டாக தந்தது நீதான் யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். இன்ன ரப்பி சமீஉத் துஆ, என்னுடைய ரப்பு மனிதர்களுடைய துஆவை கேட்கக்கூடியவன், மிக தெளிவாக அப்படி என்கிற செய்தியை சொல்கிறார். எனவே இந்த வசனங்கள் வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் பிரதிபலிப்பை என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். உங்களுடைய பேச்சை இந்த உலகத்தில் யார் கேட்காவிட்டாலும் உங்களுடைய ரப்பு கேட்பான். ரப்போடு நீங்கள் பேசலாம் அப்படி என்கிற செய்தியை அல் குர்ஆன் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த வசனங்கள் படிக்கப்படுகிற நேரத்தில் தான் அந்த உணர்வு உங்களுக்கு வரும். ரப்பு இப்படியெல்லாம் ஒரு சமூகத்தை, ஒரு நபியை இப்படி சோதித்திருக்கிறார், அந்த நபியுடைய துஆவை அல்லாஹ் தஆலா இப்படி கபூல் செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த அல் குர்ஆன் நமக்கு பேசுகிறது அப்படி என்கிற செய்தியை நீங்கள் வாசித்து உணர்ந்து கொள்கிற நேரத்தில் தான் அந்த அல் குர்ஆனுடனான தொடர்பு உங்களுக்கு என்ன செய்யும், அதிகரிக்கும் அப்படி என்கிற செய்தியை அன்பின் இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பேசுகிறான். வ இன்ன யூனுஸ லமினல் முர்ஸலீன், யூனுஸ் நபிமார்களில் ஒருவர் அப்படி என்கிறான், ரசூலாக அனுப்பப்பட்டவர்களில் ஒருவர் அப்படி என்கிறான். இத் அபக இலல் ஃபூகில் மஷ்ஹூன், நிரம்பிய தொகையுள்ள ஒரு கப்பலில் அவர் என்ன செய்தார், ஏறிக்கொண்டார் அப்படி என்கிற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நமக்கு தெரிந்த செய்தி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சமூகத்திற்கு சோதனை வர வேண்டும் அப்படி என்று விட்டு, தண்டனை வர வேண்டும் என்று விட்டு சென்று விடுகிறார்கள். தண்டனை வரப்போகிற நேரத்தில் அந்த சமூகம் திருந்தி கொண்டது, யா அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி என்று. அதற்கு பின்னால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், சமூகம் அப்படி இருக்கிறது. அவர் கொஞ்சம் மனசஞ்சலப்பட்டு என்ன செய்கிறார், திரும்பி செல்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். நபிமார்களுக்கு இந்தெந்த செய்திக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார், மிக பெரும் சோதனையை கொடுத்திருக்கிறார்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலில் ஏறிக்கொள்கிறார்கள். அந்த கப்பலில் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். கப்பல் யாராவது ஒருவரை என்ன செய்து விட வேண்டும், இறக்கி விட வேண்டும். இன்றைய காலகட்டம் ஒன்று கிடையாது. எனவே துண்டுகளுக்கு போடுகிறார்கள். போடுவதில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வருகிறார்கள். கடலில் போடப்படுகிறார்கள். அவர் மிக நோவினைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அவரை ஒரு மீன் என்ன செய்தது, விழுங்கி கொண்டது. அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் சொல்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கி கொண்டது. மீனுடைய வயிற்றுக்குள் அல்லாஹ் தஆலா ஒரு வாழ்க்கையை என்ன செய்தான், வைத்தான். அப்படி என்கிற செய்தி சிந்திக்க முடியாமல் இருக்கிறது. இறைவன் நினைத்தால் முடியும். இறைவன் நினைத்தால் எந்த இடத்திலும் மனிதனை வாழ வைக்க முடியும். அப்படி என்கிற செய்தி நாம் நிறைய செய்திகள் வாழ்நாளில் கூட பார்த்திருப்போம். ஏன் எத்தனை இடிபாடுகளுக்கு மத்தியில் மாத கணக்கிற்கு பின்னால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சில குழந்தைகளை என்ன செய்வார்கள், கைப்பற்றுவார்கள். இறைவன் ரிஸ்க் அளிக்க நாடினால் எந்த இடத்தில் வைத்தும் ரிஸ்க் அளிப்பான் என்கிற நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா அப்படி வைக்கிறான். வைத்து விட்டு ஒரு செய்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் முஸப்பிஹாக இல்லை என்றால், அவர் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற ஒருவராக இல்லை என்றிருந்தால், தான் செய்த அந்த தவறை அவர் என்ன செய்தார், அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டார், யா அல்லாஹ் லா இலாஹ இல்லா சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர இந்த உலகத்தில் வணங்குவதற்கு தகுதியான ரப்பு கிடையாது, நீ தூய்மையானவன், நான் அநியாயம் செய்து விட்டேன் அப்படி என்றார். இதான் அவருடைய தஸ்பீஹ். அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அவர்களுடைய சமூகம் மறுமையில் எழுப்பப்படும் வரைக்கும் மீனுடைய வயிற்றில் அவரை நாங்கள் என்ன செய்திருப்போம், தங்க வைத்திருப்போம் அப்படி என்கிறார். அவர் அந்த இடத்தில் அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டார். அல்லாஹ் தஆலா அவரை என்ன செய்யறார், அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தான் அப்படி என்கிற செய்தியை அன்பின் இஸ்லாமிய உணர்வு புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஒரு பாவத்தை முதல் ஒப்புக்கொள்ள வேண்டும். நபியாக இருந்தாலும் ஒப்புக்கொண்டார், வியாக்கியானம் சொல்லவில்லை. அவர் செய்த தப்புக்கு அவர் ஒரு நாளும் காரணம் சொல்லவில்லை, ஒப்புக்கொண்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்க விதியை நீங்கள் பார்க்கலாம். பூமிக்கு எடுத்தெறியப்பட்ட நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், நாங்கள் அநியாயம் எங்களுக்கு செய்து விட்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். நீ மன்னித்து நீ இரக்கம் காட்டாவிட்டால், நீ எங்களை மன்னித்து உன்னுடைய இரக்கம் எங்களுக்கு இல்லை என்றால் லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளியாகி விடுவோம் அப்படி என்றார்கள். எனவே புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும், இறைவனுக்கு மாறு செய்தாலும் இறைவனின் பக்கம் நெருங்குங்கள். உங்களுடைய ரப்பு நிச்சயம் உங்களை என்ன செய்வான், மன்னிப்பான். அல்லாஹு தஆலா எந்த சோதனைகளில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை வல்லவன் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வான் என்கிற செய்தியை உள்ளத்தில் ஆழமாக என்ன செய்து கொள்ளுங்கள், பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே. எனவே நீங்கள் செய்கிற பாவங்கள், சில நேரம் ஒரு நாள் பாவம், அடுத்த நாள் தௌபா செய்வீர்கள், அதற்கு பின்னால் மீண்டும் அதே பாவத்தை செய்வீர்கள், தொடர்ச்சியாக சில பாவத்தை இருந்து கொண்டே இருப்பீர்கள். அந்த பாவத்திற்கு இடைக்கிடையே தௌபா வந்து கொண்டே இருக்கும். சில நேரத்தில் யோசித்து விடக்கூடாது, தௌபாவும் பாவத்தையும் மாறி மாறி செய்கிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா என்று தௌபாவை ஒரு நாளும் விட்டு விடாதீர்கள். தௌபா என்பது உங்களை மன்னிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான வாயில். தௌபாவை விட்டுவிட்டால் பாவத்திலே வாழ்க்கை கழிந்து மரணித்து விடுவீர்கள். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவமும் தௌபாவை மாறி மாறி செய்கிறான் அப்படி என்றால் ஷைத்தான் அவன் உள்ளத்தை எப்படி வழிகெடுப்பான் தெரியுமா? இறைவனோடு விளையாடுகிறாயா, ஒன்று பாவம் செய் அல்லது தௌபா செய், இரண்டையும் மாறி மாறி செய்கிறாய், தௌபாவை விட்டுவிடு என்பான். எனவே தௌபாவின் வாசலை அடைப்பதற்கு மிக கஷ்டப்பட்டு ஷைத்தான் என்ன செய்வான், உழைத்துக் கொண்டிருப்பான். இறைவனுடைய அன்பில் நீங்கள் யாரும் என்ன செய்து விடக்கூடாது, நிராசை அடைந்து விடக்கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரன் புன்யாமீனை தேடி அனுப்புகிற நேரத்தில் மற்ற பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், யா பனி யத்ஹபு ஃபதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வ அஹீஹி, சென்று யூசுஃபையும் அவருடைய சகோதரையும் தேடுங்கள், வலா தைஅஸு மிர் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பில் ஒரு நாளும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு அன்பு காட்ட மாட்டான் என்கிற எண்ணம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஒரு நாளும் வந்து விடக்கூடாது. இன்னஹு லா யைஅஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுடைய அன்பில் நிராசை அடைய மாட்டார்கள். ஒரு முஃமினுக்கு அல்லாஹ்வின் அன்பில் ஒரு நாளும் நிராசை கிடையாது என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் பாவங்களோடு இறைவனிடத்தில் சென்று இறைவனிடத்தில் மன்றாடி மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹு தஆலா ஷிர்க் இல்லாத நிலையில் அத்துணை பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அப்படி என்கிற செய்தி மிக தெளிவாக உள்ளத்தில் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சோதனைகளின் போது நம் பாவத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த சோதனையில் இருந்து ஒரு மிக பெரும் விடுதலையை நமக்கு தருவான் அப்படி என்கிற ஒரு பாடத்தை இந்த அல் குர்ஆனிய வசனம் தருகிறது. அடுத்ததாக முதல் குத்பாவின் இறுதி அல் குர்ஆனிய வசனமாக ஒன்றை சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய செய்திதான் இதுவும்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மதியன் வாசி 2 பெண்களுக்கும் தண்ணீர் எடுத்து கொடுத்தார். வரலாறை முழுக்க சொல்லவில்லை. அவர்கள் நீர் எடுப்பதற்கு கஷ்டப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். அந்த எடுத்து கொடுத்த வசனத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன பேசுகிறான் அப்படி என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊருக்கு புதியவர், வாழ்வதற்கு இடம் கிடையாது, உண்ணுவதற்கு உணவு கிடையாது. ஃபிர்அவுனுடைய சமூகத்திற்கு பயந்து அஞ்சி என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அவருடைய சமூகத்தார் அவரை காப்பாற்ற சென்று அவரை காப்பாற்றுகிற நேரத்தில் குத்துகிறார், அவர் உயிரிழந்து விடுகிறார். எனவே அந்த அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள் இந்த பகுதிக்கு. ஊருக்கு புதிதாக வந்திருக்கிறார், இடம் கிடையாது, உணவு கிடையாது, தெரிந்தவர்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்து கொண்டு இந்த பெண்களுக்கு உதவி செய்துவிட்டு, நீங்கள் பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர் அந்த இடத்தில் அவர்களுக்கு நீர் எடுத்து கொடுத்து விட்டு ஒரு நிழலின் பக்கம் சென்றார். ஒரு நிழலின் பக்கம் சென்று, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், நான் இருக்கிற நிலைமையில் நீ எனக்கு எதை தந்தாலும் எனக்கு அது தேவை அப்படி என்றார். சாதாரணமாக மனித உள்ளம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு ஊருக்கு புதிதாக வந்திருக்கிறோம், ஆதரவு கிடையாது அப்படி என்றால், யாருக்கும் உதவியும் செய்து கொடுத்து விட்டோம் என்றால் அவரிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கும். அதான் மனித இயல்பு. உங்களுக்கு இப்படி உதவி செய்திருக்கிறேன், ஊருக்கு புதியது, எனக்கு என்னவென்றும் தெரியாது, எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படி என்று கேட்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்கவில்லை. அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தன்னை படைத்த ரப்பிடத்தில் கேட்டார்கள், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், நான் இருக்கும் நிலைமையில் நீ என்ன நலவை எனக்கு தந்தாலும் அந்த நலவின் பக்கம் நான் ஃபகீர், நான் தேவையுள்ளவன், நான் யாசகனாக இருக்கிறேன் அப்படி என்கிற செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அப்படி என்றால், உங்கள் வாழ்க்கையின் எல்லா செயற்பாடுகளையும் இறைவனிடத்தில் விட்டுவிடுங்கள், இறைவன் பார்த்துக் கொள்வான். தஅல் உமூர இலல்லாஹ், இந்த உலகத்தின் எல்லா செயற்பாடுகளையும் இறைவனின் பொறுப்பில் விட்டுவிடுங்கள். உங்களை படைத்த ரப்பு யுதப்பிரு குல்ல ஷை, உங்கள் எல்லா விடயத்தையும் என்ன செய்வான்? மிக தெளிவாக நிர்வகிப்பான் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ளத்தில் இந்த அல் குர்ஆனிய வசனத்தை படிக்கிற நேரத்தில் வரும். இறைவனிடத்தில் கேட்க வேண்டும், என்ன நிலைமையிலும் அப்படி என்கிற செய்தி. என்ன சமூகம் தான் உங்களை இழிவாக பேசினாலும், உங்களை தவறாக கதைத்தாலும், உங்களுக்கு எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொன்னாலும், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ரப்பு என்னை பற்றி உனக்கு தெரியும், இந்த நேரத்தில் உன் உதவி எதுவாக இருந்தாலும் எனக்கு அது தேவை என்கிற எண்ணத்தில் ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழ்வான் அப்படி என்கிற செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அல் குர்ஆனிய வசனம், அவரை பற்றி சொல்லுகிற அந்த அல் குர்ஆனிய வசனம் நமக்கு ஒரு மிக பெரும் பாடத்தை தருகிறது. இதுவெல்லாம் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? இந்த அறிவெல்லாம், இறைவன் இப்படிப்பட்டவன் அப்படி என்கிற அறிவெல்லாம், இறைவனோடு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவெல்லாம் அவன் பேசுகிற அல் குர்ஆனிய வசனத்தை பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் பாருங்கள், அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நிறைய நபிமார்களை பற்றி கூட அந்த இடத்தில் பேசவில்லை. 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். நபிமார்கள் நிறைய பேருடைய பெயர்கள் கூட அல் குர்ஆனில் இல்லை. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் மர நிலையில் ஒதுங்கி இப்படி கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் அது இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரும் தேவை இருக்கிறது, மிகப்பெரும் தேவை இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை தான் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். எனவே நாம் எல்லோரும் ஃபுகரா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள் என்கிற ஒரு உணர்வை இந்த அல் குர்ஆனிய வசனம் தரும் என்கிற பகுதியை அன்பின் இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்ற சில உணர்வுபூர்வமான செய்திகள் என்கின்ற அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் பக்கம் தன்னை தேவையுள்ளவராக ஆக்கி கொண்ட அந்த நிலை, இறைவன் என்னை பொருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் சமூகத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் பொறுப்பாக்கிவிட்டு மிக விரைவாக வந்த செய்தி இறைவனின் பொருத்தத்திற்காக வேண்டி என்கிற செய்தி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சோதனைக்காக வேண்டி மீனுடைய வயிற்றுக்குள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த நேரத்தில் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா மிக பெரும் ஒரு விடுவை அவருக்கு அந்த இடத்தில் கொடுத்தான் என்கிற செய்திகள் எல்லாம் ஒரு அடியானுக்கு இந்த சமூகத்தில் மிக பெரும் உணர்வூட்டக்கூடிய பாடம், ரப்போடு எப்படி இருக்க வேண்டும் என்று. உலக காரியங்கள் எல்லாம் கைவிட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அப்படி என்றால் என் ரப்பு நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கை ஒரு அடியானுக்கு இந்த அல் குர்ஆனை படிக்கிற நேரத்தில் என்ன செய்யும்? வரும் அப்படி என்கிற செய்தி. வேற எந்த காவியத்தையோ வேற எந்த கதைகளையோ நீங்கள் படிக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு வராது. அல் குர்ஆனின் வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள்.
மற்றைய விடயங்கள் மாதிரி கிடையாது. அல் குர்ஆன் அது உயிருள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அது உள்ளத்திற்கு ஒரு மிக பெரும் உதிப்பையும் உணர்வையும் ஒரு சுத்திகரிப்பையும் அல் குர்ஆனிய வசனங்கள் உங்களுக்கு தரும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை அப்படித்தான் வைத்திருக்கிறான். அதை விட்டும் தூரமானால் இந்த உள்ளங்கள் இருளாகும், இந்த உள்ளங்கள் இருளாகி போகிவிடும் என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அந்த தொடர்பை உள்ளத்திற்கு அதிகமாக கொடுங்கள், படியுங்கள், நேரம் ஒதுக்குங்கள். உலகத்தில் ஆயிரம் காரணிகளுக்கெல்லாம் ஆயிரம் விடயங்களுக்கு நேரம் ஒதுக்குகிற நீங்கள் இதற்கு நேரம் ஒதுக்குங்கள் என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு நேரம் ஒதுக்குங்கள், படியுங்கள். இந்த அல் குர்ஆனுடனான ஒரு மிக பெரும் தொடர்பை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த அல் குர்ஆன் எந்த உள்ளத்திற்கு கிடைக்கிறதோ அந்த உள்ளத்திற்கு தான் பாக்கியம் இருக்கிறது. அந்த அல் குர்ஆன் நமக்காக என்ன செய்யும்? நாளை மறுமையில் சிபாரிசிற்காக வேண்டி வரும். வேற யாரும் வரமாட்டார்கள். உங்கள் தந்தை, பிள்ளைகள், மனைவி எல்லோரும் உங்களை விட்டு ஓடுகிற நேரத்தில் இந்த அல் குர்ஆனை படித்து நீங்கள் ஓதி இருந்தால் அது உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யும் என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி ஒரு பாக்கியம் இந்த அல் குர்ஆனுக்கு இருக்கிறது. அதிலும் சூரா பக்ரா, ஆல இம்ரான் இரண்டும் தனியாக பிரத்யேகமாக உங்களுக்கு என்ன செய்யும்? வந்து உங்களுக்காக சிபாரிசு செய்யும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் மிக பெரும் புரட்சி என்று பேசுகிறோமே, அந்த புரட்சி ஏற்பட்ட இந்த அல் குர்ஆனினால் தான். இந்த உலகத்தில் மிக பெரும் சமூகத்தை உருவாக்கினார் என்று சொல்கிறோமே, அதை ஏற்படுத்தி இந்த அல் குர்ஆன் தான். இந்த உலகத்தில் மிக பெரும் அறிவாளிகள் இந்த முஸ்லிம் சமூகத்தில் உருவாக்கினார்கள் அப்படி என்றால் இந்த அல் குர்ஆன் தான். இதுதான் அடிப்படை போதனை. ஜாஹிலியா காலத்தில் இந்த சமூகத்தை ஒரு வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்து இந்த வேதம், இந்த அல் குர்ஆன், அந்த 114 அத்தியாயங்களும் அது பற்றிய தெளிவும் மரணிக்கிற காலம் வரைக்கும் எனக்கு தெரியவில்லை என்றால், நான் மரணிக்க போகிறேன் என்கிற நிலையில் வந்தும் முஸ்லிம் என்கிற அடையாளத்தோடு வாழ்கிற நான் என் வேதத்தை பற்றி எந்த அறிவும் எனக்கு இல்லை என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய நிலையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட கேள்விதான் கடைசியில் கேட்க முடியும். என்ன அறிவு இருக்கிறது? அல் குர்ஆனிய வசனங்கள் என்ன சொல்லுகிறது? குறைந்தது சூரத்துல் ஃபாத்திஹா என்ன சொல்லுகிறது? சூரா இக்லாஸ் என்ன சொல்லுகிறது? ரப்பை பற்றி எப்படி பேசுகிறது என்கிற செய்தி தெரியாமல் மரணித்து இறைவனிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல் குர்ஆன் வந்த இந்த சமூகத்தின் முஅ்ஜிஸா, அதை பார்த்து நான் நேர்வழி பெற்றேன் என்று எப்படி சொல்லுவீர்கள்? இந்த சமூகத்தை வழிநடத்தி இந்த அல் குர்ஆன் தான். ஒரு சிறந்த சமூகம் வேண்டுமா? ஒரு நல்ல எதிர்காலம் உள்ள இளைஞர் சமூகம் வேண்டுமா? இந்த உலகம், இந்த சமூகம் மிக பெரும் வளர்ச்சி அடைய வேண்டுமா? பொருளாதாரத்தில், கல்வியில், எதிலும் சரி இந்த அல் குர்ஆன் உங்களுக்கு நேரான வழியை காட்டும். இன்னஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விடயங்களிலும் மிக நேர்த்தியான பாதையை அல் குர்ஆன் காட்டும். பொருளாதாரமும் சரி, மற்ற என்ன செய்திகளாக இருந்தாலும் சரி, அல் குர்ஆன் உங்களை நேரான வழியில் காட்டி மிக உயர்ந்த சமூகமாக மாற்றும் என்கிற செய்தியை அன்பின் இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ளுங்கள், தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த அல் குர்ஆனுடனான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். ஒவ்வொரு ரமலானும் உங்களை கழிந்து சென்று கொண்டே இருக்கிறது, உங்கள் வயதும் கழிந்து கொண்டு செல்கிறது. மறுமைக்கான ஒரு காலம் உங்களுடைய கபருக்கான நாளும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ரமதானும் கழிகிறது, நாமும் கழிகிறோம். அல் குர்ஆன் நம்மோடு இருக்கிறது, என்ன பயனடைந்திருக்கிறோம் என்று சிந்தியுங்கள். அந்த அல் குர்ஆனுடனான உங்கள் தொடர்பை ஏற்படுத்துங்கள். நாளை மறுமையில் அதனுடைய சிபாரிசின் மூலமாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பை வல்லவன் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தரள வேண்டும். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா.